குடிமையியல் பாடப்பகுதியில் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் சிறப்பு கூறுகள் அப்படின்ற ஒரு 5 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற கொஸ்டின். இப்போ இந்திய அரசியலமைப்புனா என்ன? ஒரு நாட்டின் அரசாங்கமானது எந்த அடிப்படை கொள்கையை கடைபிடித்து அல்லது பிரதிபலித்து செயல்படுகிறது அப்படின்றத உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தும். ஒவ்வொரு நாட்டுக்கான சட்டங்களை இயற்றி அந்த சட்டத்தின்படி தான் ஒவ்வொரு நாடும் என்ன செய்வாங்க, ஆட்சி அமைப்பாங்க. அதுதான் இந்திய அரசியலமைப்பு. 1930 நம்ம பூர்ண சுயராஜ்யம் என்று போராடணும். அப்பெல்லாம் ஆங்கில அரசாங்கம் என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்கள்கிட்ட நாட்டை ஒப்படைச்சா உங்களுக்கு ஆள்றதுக்கான தகுதி இருக்கா, உங்களுக்கு சட்டங்கள் அமைத்து சட்டத்தின்படி ஆட்சி செய்ய தெரியுமா அப்படின்னு வெளிப்படையாக கேட்டாங்க. அதற்கப்புறம் 1946க்கு பிறகுதான் நமது இந்தியாவுக்கு என்று அரசியலமைப்பு சாசனத்தை இயற்றி அதன்படி ஆட்சி செய்வதற்கான ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டுச்சு. நமது இந்தியாவுக்கான இந்திய அரசியல் நிர்ணய சபையை அமைக்கிறதுக்காக 1946க்கு பிறகு ஒரு அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்டுச்சு. சரியா? அப்போ இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான அந்த நிர்ணய சபை கூட்டத்தில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருந்தாங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 292 மாகாண பிரதிநிதிகள், அப்புறம் அங்கங்கே சுதேச அரசர்கள் இருப்பாங்களே, அந்த சுதேச அரசர்களின் பிரதிநிதிகளாக ஒரு 93 பேர், அதுபோல் பலுதிஸ்தான் அப்படின்ற ஒரு மாநிலம் பாகிஸ்தானில் இருக்கு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மாகாணத்தின் சார்பாக ஒருத்தர், இது போல 389 உறுப்பினர்கள் மொத்தமாக இந்த அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு தான் நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுவதற்காக தயாரானாங்க. சரியா? அதோட தலைவராக முதலில் இருந்தவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. இந்த அரசியல் நிர்ணய சபை கூட்டத்துக்கு இடையிலேயே அவர் இறந்தனால அந்த இடத்துல யார் நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் அடிப்படையில் இந்தியாவுக்கான சட்ட வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் PR அம்பேத்கர் அந்த கமிட்டியில் மிக முக்கிய பொறுப்பு வைத்தார். அதனால தான் அவர் என்னன்னு சொல்கிறோம், இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்கிறோம். இப்படி எல்லாம் எல்லாரும் சேர்ந்து இயற்றப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாரோட பார்வைக்கு இதை சமர்ப்பித்தாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டம் கையாலே எழுதப்படணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் தனது விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. உலகிலேயே எழுதப்பட்ட அரசியலமைப்பில் மிக நீளமான அரசியலமைப்பு கொண்ட ஒரு நாடு எது? நமது இந்தியாவுக்கான அரசியலமைப்பு தான். சரியா? அப்படி இயற்றப்பட்ட நமது இந்திய அரசியலமைப்புல மொத்தம் 22 பாகங்கள், 8 அட்டவணைகள், 395 ஷரத்துக்கள் இடம்பெற்றிருந்துச்சு. நமது இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை கையால எழுதணும் அப்படின்னு சொல்லி நமது பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் தனது விருப்பத்தை தெரிவித்தா கூட அந்த எழுதுவதற்கான அந்த பணிக்கு நியமிக்கப்பட்டவர் யார் தெரியுமா? பிரேம் பிகாரி நரேன் ரைஜரா என்பவர் தான். இவர் தான் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையாலே எழுதினவர். அவர் எழுதின பாணி என்னன்னா, இந்த கர்சிவ் ரைட்டிங் சொல்லுவாங்களே, அந்த இட்டாலிக் பாணியில தான் அவர் 100க்கும் மேற்பட்ட நிப்பை பயன்படுத்தி அழகாக என்ன செஞ்சிருக்காரு, நமக்கான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையாலே எழுதியிருக்காரு. 6 மாதங்களாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு அவர் பணி செஞ்சிருக்காருல. அப்ப அவருக்கு ஏதாவது ஊதியம் கொடுக்கணும்ல. அப்ப கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு எந்த விதமான ஊதியமும் வேண்டாம், ஆனா அதற்கு பதிலாக ஒவ்வொரு பக்கத்திலையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் கீழ் என்னோட பேர் எழுதிக்கிறேன், கடைசி பக்கத்துல என்னோட தாத்தாவோட பேரை எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாராம். அதை நமது இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் எழுதுனது போக அந்த பார்டர்ல எல்லாம் அழகுபடுத்தக்கூடிய வேலைகளை சாந்தி நிகேதனில் தலைமை பணியாளராக இருந்தவர் பேர் என்ன அப்படின்னா நந்தலால் போஸ் என்பவர். அந்த நந்தலால் போஸ் என்ற அந்த கலைஞர் மூலமாக தான் இந்த பார்டரில் அழகுபடுத்தக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த பார்டரில் அழகுபடுத்தும் பொழுது நமது இந்திய பாரம்பரியத்தை விளக்கும் விதமாக அந்த பார்டரில் ஃபுல்லாக மயில், ஐராவதம் யானை, நாரை, இது மாதிரியான உருவங்களை பார்டரை சுற்றி அழகாக வரைந்து அதற்கு அழகு ஊட்டக்கூடிய பணியை செய்திருக்காரு. இதற்காக அவருக்கு மதிப்பூதியம் அப்பயே வழங்கப்பட்டிருக்கு. ஆங்கில மொழியில தான் பிரேம் பிகாரி நரேன் ரைஜரா எழுதினார். இதற்கான ஹிந்தி வெர்ஷன் எழுதுனது யார் தெரியுமா? இந்தியாவுக்கான தேசிய மொழிகள் ஏதாவது இருக்கா? நம்ம கிட்டத்தட்ட 22க்கும் மேற்பட்ட மொழிகளை நம்ம தேசிய மொழிகளாக அங்கீகரிச்சிருக்கோமே தவிர எதையுமே தேசிய மொழி என்று சொல்லலை. சரியா? அதன் அடிப்படையில் வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா என்பவர் தான்
நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கான ஹிந்தி வெர்ஷன் எழுதியிருக்காரு. அப்படி எழுதப்பட்ட நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக ஹீலியம் நிரப்பப்பட்ட ஒரு பெட்டிக்குள்ள நாடாளுமன்றத்துல ஒரு அறையில இப்பயும் பாதுகாப்பாக. ஏன் ஹீலியம் வாயுல நிரப்பியிருக்காங்க? இப்ப நம்ம புத்தகத்தை பத்திரமா தான் வச்சிருக்கோம் வீட்டுல, அப்படியே இருக்குமா? அது செல்ல அரிச்சிரும். அப்படி செல்ல அரிக்காம இருக்கிறதுக்காக தான் ஹீலியம் நிரப்பப்பட்ட வாயுக்குள்ள நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்புக்குரிய நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூறுகள்ன்ற டாபிக்ல அதுல மிக முக்கியமாக முதலில் எழுத வேண்டிய பாயிண்ட் என்ன? உலகில் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பிலேயே மிக நீளமானது நமது இந்திய அரசியலமைப்பு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நமக்கு முன்பாக விடுதலை பெற்ற பல்வேறு நாடுகள் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றிருப்பாங்களே, அப்படி பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நம்ம நாட்டுக்கு எது சிறந்தது அப்படின்ற அடிப்படையில பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்துதான் நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றிருக்காங்க. அதன் அடிப்படையில் அடிப்படை உரிமைகள் அப்படின்ற ஒரு கருத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல அடிப்படை கடமைகள் என்ற மிக முக்கியமான டாபிக் வந்து சோவியத் ரஷ்யா என்று அழைக்கப்பட்ட தற்போது ரஷ்யா இருக்குல்ல, அந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நமது மத்திய அரசு மாநில அரசு என்று இந்தியாவில் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் நமது இந்திய அரசாங்கம் இயங்கிட்டு இருக்கு. அந்த கூட்டாட்சி தத்துவம் என்ற மிக முக்கியமான கருத்து எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கனடா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அரசாங்கம் நல்லா இருக்கிறதுக்காக பல்வேறு கருத்துக்களை நீதிமன்றம் சொல்லலாம். அதன் அடிப்படையில் அரசாங்கம் கேட்டு செயல்படலாம், செயல்படாமல் இருக்கலாம். அதுதான் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்ற அற்புதமான கருத்து எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை தொகுத்து தான் நமது இந்திய அரசியலமைப்பு இயற்றப்பட்டிருக்கு. இதே போல நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நெகிழும் தன்மை கொண்டதாகவும் நெகிழா தன்மை கொண்டதாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன நெகிழும் தன்மை நெகிழா தன்மை அப்படின்னா, தற்போதைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துல பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரணும்ல, அதன் அடிப்படையில சட்ட திருத்தங்கள் செய்வது தான் நெகிழும் தன்மை. சில சட்டங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றவே கூடாதுன்னு வச்சிருப்போம், அதுதான் அது நெகிழா தன்மை. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் காலத்துக்கு ஏற்றபடி நெகிழும் தன்மை கொண்டது, சில சட்டங்கள் நெகிழா தன்மை கொண்டது என்ற அடிப்படையில் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிறப்பாக இயற்றப்பட்டிருக்கு. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான அடுத்தது என்ன அப்படின்னா, இந்திய அரசாங்கம் வந்து நமது இந்திய அரசாங்கம் சமய சார்பற்ற நாடாக நமது இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. நம்ம நாடு செக்குலார் கண்ட்ரி. நமது நாடு வந்து எந்த விதமான மதத்தையும் பின்பற்றாத, யார் வேணாலும் எந்த மதத்தையும் பின்பற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு தான் இது நமது இந்திய நாடு. அதே போல 18 வயது நிரம்பினா அனைவருக்கும் வயது வந்த ஒரு வாக்குரிமையின் அடிப்படையில் நிறம், ஜாதி, மதம் பாகுபாடு இல்லாம அனைவருக்குமே ஓட்டுரிமை. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, ஏழைகளுக்கு ஓட்டுரிமை கிடையாது, கீழ் ஜாதிக்கு ஓட்டுரிமை கிடையாது அப்படின்ற பாகுபாடு இருந்துச்சு. அரபு நாடுகள் எல்லாம் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைக்காம இருந்துச்சு. இப்போ நமது நாடு சுதந்திரம் கிடைச்சதுல இருந்தே பெண்கள்ல இருந்து அனைவருக்குமே வயது வந்து ஒரு வாக்குரிமையின் அடிப்படையில அனைவருக்குமே ஓட்டு கொடுத்துருக்காங்க. அமைச்சரவையின் தலைவர் என்ற அடிப்படையில பிரதமரோ முதலமைச்சரோ நீதி வழங்கக்கூடிய துறையில அவங்க ஈடுபட முடியாது. சுதந்திரமான நீதித்துறையின் அடிப்படையில உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் செயல்பட்டு நமது இந்தியாவின் மிக முக்கியமான நீதித்துறையை வழங்கக்கூடிய பணியை நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதுதான் நமது இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள், சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எழுதிடலாமா? நமது இந்திய நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை எண்ணி நம்மெல்லாம் என்ன செய்யணும், பெருமைப்படணும். நமக்காக இயற்றப்பட்ட நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? 18 வயது நிரம்பிடுச்சுன்னா வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க. அதான் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் அதை 21 வயசுன்னு பார்த்தனா இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிருக்கிறீங்களே, 18 வயசுலேயே ஓட்டுரிமை கொடுத்தா இன்னும் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்ற கருத்து சில பேருக்கு இருக்கு. ஆரம்ப காலத்தில் 21 வயதாக தான் இருந்துச்சு. நமது இந்தியாவின் முன்னாள் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி பீரியட்ல தான் வாக்குரிமையை 18 வயதாக மாற்றினாங்க. 18 வயசுன்றது ஒரு கரெக்டான பக்குவம் தான், ஆனால் சில பேர் பக்குவம் இல்லாமல் இருக்கீங்க. அதனால ஓட்டுரிமை 21 வயசா மாற்றிடலாமா? எத்தனை பேர் மாற்றலாம்னு சொல்றீங்க? வேணாம் 18 இருக்குன்னு சார், நான் சீக்கிரம் ஓட்டு போடணும், நம்மளாம் சீக்கிரம் ஓட்டு போடணும் அப்படின்ற அடிப்படையில் 18 வயது நிரம்பியவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தது தான் இந்திய அரசியலமைப்பிலேயே இவனை கவர்ந்ததான். சரியா? உடனே எது கவர்ந்திருக்கு? நமக்கெல்லாம் சுதந்திரமான நீதித்துறையை கொடுத்துருக்காங்க நமது இந்திய அரசியலமைப்பு.
ஏன்னா அரசியல் தலையீடு இல்லாம சுதந்திரமான நீதித்துறை கிடைக்கிறதுக்கு நமது இந்திய அரசியலமைப்புல இடம் கொடுத்துருக்காங்க. அதுதான் இவனை கவர் தான். வெரி குட்ரா, வெரி குட். ஆமா, நமது இந்திய நாடு சமய சார்பற்ற நாடு. ஏன்னா பல நாடுகள் சமயத்தை சார்ந்த நாடுகளா இருக்காங்க. ஆனா நமது இந்திய நாடு சமய சார்பற்ற நாடு என்ற அடிப்படையில அவனை கவர்ந்தது என்று கூறுகிறான். வெரி குட். அப்ப இந்த அளவுக்கு நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரும்பாடுபட்டு இயற்றப்பட்ட அந்த சட்டத்துல 5 பாயிண்டுகளை நீங்க என்ன செஞ்சிடலாம். ஆமா, தேர்வில் எழுதிட்டீங்கன்னா எங்களுக்கும் பயனுள்ள இருக்கும், உங்களுக்கும் 5 மார்க் கிடைக்கும். எழுதிருவீங்களா?